புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் ஓய்வு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம். தேர்தல் பிரச்சாரத்துக்காக அனுமதியின்றி போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது. ஒட்டப்பட்ட போஸ்டர்களை அகற்றும் செலவை வேட்பாளர்களிடம் வசூலிக்க மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மழலையர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் உற்சாகமுடன் பள்ளிக்கு வந்த குழந்தைகள். மழலையர்கள் மாஸ்க் அணிய வேண்டிய கட்டாயம் இல்லை என சுகாதாரத்துறை அறிவிப்பு. சென்னையில் தொடங்கியுள்ள 45வது புத்தக கண்காட்சி. புத்தகம் வாங்க ஆர்வமுடன் குவிந்த மக்கள். கொடைக்கானலில் நடைபெறவுள்ள 51வது மலர் கண்காட்சி. தோட்டக்கலை பூங்காக்களில் இறுதிக்கட்ட நடவு பணிகள் துரிதம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தர்பூசணி. ஒரு டன் 12,000 ரூபாய் வரை விலை போவதாக விவசாயிகள் தகவல். மயிலாடுதுறை திருவேள்விக்குடியில் இயங்கி வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா திருத்தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற மாசி மக விழா. பக்தர்களுக்கு காட்சி அளித்த 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள். நாற்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் இயங்க அனுமதி. வரும் நாட்களில் அதிக எண்ணிக்கையில் புதிய படங்கள் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் ஹெல்மெட் கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தாக்கம் குறைந்திருப்பதால் கட்டுப்பாடுகளில் கூடுதல் தளர்வு அளிக்கலாம் என மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். இந்தியாவில் மார்ச் முதல் சர்வதேச விமான சேவை மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல பாலிவுட் திரைப்பட இசையமைப்பாளர் பப்பி லஹரி உடல்நலக்குறைவால் மும்பை மருத்துவமனையில் காலமானார். டிசம்பர் மற்றும் 2021 ஜூன் ஆகிய நெட் தேர்வுகளின் முடிவுகள் இன்னும் ஓரிரு நாளில் வெளியாகும் என பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளது. உக்ரைன் எல்லை கிரிமியாவில் நிலைநிறுத்தப்பட்ட அனைத்து வீரர்களும் முகாமிற்கு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளனர் என ரஷ்யா அறிவித்துள்ளது. மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கவுதமாலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. கனமழை மற்றும் நிலச்சரிவால் பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர்.
ஐசிசி T20 பவுலிங் தரவரிசை பட்டியலில் தென்னாப்பிரிக்காவின் ஷம்சி முதலிடத்தையும் ஆஸ்திரேலியாவின் ஜாஸ் ஹேசல்வுட் இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளனர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் திருவேள்விக்குடியில் இயங்கி வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவேள்விக்குடி கிராமத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வந்தது. இந்நிலையில் திருவேள்விக்குடி கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கிராம விளையாட்டு மைதானத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருப்பினும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திடீரென்று புதிய இடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட துவங்கியது. இதனால் கோபத்தில் விவசாயிகள் கடந்த 15 ஆண்டுகளாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வந்த இடத்தில் நெல் மூட்டைகளுடன் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா திருத்தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டிற்கான மாசி திருவிழா கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேரானது 4 ரக வீதிகளில் சுற்றி வலம் வந்து நிலையத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் தேரானது புறப்பட்டது. இறுதியாக தெய்வானை அம்பாள் தேரும் ரத வீதிகளில் உலா வந்தது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கடற்கரையில் மாசிமக விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மாசிமகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடற்கரை தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியிலிருந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர், கௌசிக பாலசுப்பிரமணியர், புகழ்பெற்ற மணக்குள விநாயகர், செஞ்சு ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், மயிலம் முருகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நகை திருட்டு மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா மூலமும் பறக்கும் கேமரா மற்றும் 3 உயர் போலீஸ் கோபுரங்கள் அமைத்தும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். புத்தகத்தை நீங்கள் மேலிருந்து வாசித்தால் புத்தகம் உங்களை கீழிருந்து மேலெடுத்து செல்லும் என்பது புத்தக பிரியர்களுக்கு நன்கு தெரியும். அந்த வாய்ப்பை மீண்டும் கொடுக்க தொடங்கிவிட்டது 45வது புத்தக கண்காட்சி. பப்பாசி சார்பில் சென்னை நந்தனத்தில் தொடங்கியுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் சுமார் 800 அரங்குகளில் 1 லட்சம் தலைப்புகளின் கீழ் புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சென்னை நந்தனத்தில் தொடங்கியுள்ள புத்தக கண்காட்சி வரும் மார்ச் 6ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் பயனுள்ள பலவிதமான புத்தகங்கள் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் புத்தகங்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி செல்வதாக தெரிவிக்கிறார் புத்தக கடை விற்பனையாளர்.
புத்தக கண்காட்சி, ஏறக்குறைய 800 கடைகள், அப்புறம் மக்கள் எல்லாம் விரும்பி வராங்க. எங்கள் கடைக்கு ரொம்ப வராங்க. நான் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் எங்கெங்கே விற்கிது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நல்ல எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. புத்தகம் நல்ல வியாபாரம் நடக்குது. எந்த இடத்துல இருந்தாலும் வரவங்க வருவாங்க, தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு மன நிறைவு இந்த புத்தக கண்காட்சி. குறிப்பாக குழந்தைகளுக்குண்டான புத்தகங்கள் அதிக அளவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதால் ஆர்வமுடன் குழந்தைகள் வாங்கி செல்கின்றனர். என் பேர் ஜெனிஷா. நான் இந்த நாவல்ஸ் பார்க்க வந்திருக்கேன். சயின்ஸ் சப்ஜெக்ட், இங்கிலீஷ் சப்ஜெக்ட், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒலிம்பியட் புக்ஸை நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நாவல் ஸ்டோரி புக்ஸ் அது மாதிரி எனக்கு பிடிக்கும். நிறைய ஆத்தர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். என்னோட ஃபேவரட் ஆத்தர் வந்து சுதாமூர்த்தி. சென்னை முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இலவசமாக 10 லட்சம் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் babasi.com என்கிற இணையதளத்தில் தேதியை பதிவிட்டு 10 ரூபாயை கட்டணமாக செலுத்தியும் டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு வண்டிகளும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த புத்தக கண்காட்சியில் அதிக அளவு மக்கள் புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். மாறிவரும் காலநிலைக்கு ஏற்ப புத்தகங்களும் கைபேசியில் அப்ளிகேஷனாக மாறிவிட்டன. இருப்பினும் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு இந்த ஆண்டும் தொடங்கிய புத்தக கண்காட்சி அனைவரையும் ஈர்க்கும் என்பதில் ஐயமில்லை. புதியுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுவுடன் சரபோஜி. மலர் கண்காட்சிக்கு தயாராகி வரும் கொடைக்கானல், அறுவடைக்கு தயாராகும் தர்பூசணி பழங்கள், பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த இருளர் இன மக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா பரவலால் 2 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த மழலையர் பள்ளி இன்று திறக்கப்பட்டுள்ளன. முதன்முறையாக பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் கொடுத்து ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து கைத்தட்டி உற்சாகமாக வகுப்பறைக்குள் அழைத்துச் சென்றனர். புதுக்கோட்டையில் உள்ள 120க்கும் மேற்பட்ட நர்சரி மற்றும் மழலையர் பள்ளிகள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக புதுக்கோட்டை திருக்கோகர்ணத்தில் உள்ள தனியார் நர்சரி மற்றும் மழலையர் பள்ளியில் முதன்முறையாக பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு ரோஜா பூ கொடுத்தும் இனிப்புகள் வழங்கிய பள்ளி ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து மாலைகள் அணிவித்து கைத்தட்டி உற்சாகமாக வகுப்புக்குள் அழைத்துச் சென்றனர். உடல் வெப்ப பரிசோதனைக்கு பின்னரே மாணவர்கள் வகுப்பறையில் அனுமதிக்கப்பட்டனர். முதன்முறையாக பள்ளிக்கு வரும் மாணவர்கள் உற்சாகத்துடன் வகுப்பறைக்கு சென்றனர். பெரும்பாலான குழந்தைகள் முதன்முறையாக பள்ளி வருவதால் முதலில் அவர்களுக்கு மனவியல் சார்ந்த பயிற்சிகளை அளிக்க உள்ளதாகவும் விளையாட்டு, பொழுதுபோக்கு உள்ளிட்டவற்றில் அவர்களின் கவனத்தை செலுத்தும் வகையில் வகுப்புகளை நடத்த உள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். அவர்கள் மன ரீதியில் தயாரான பின்னர் தான் கல்வி சார்ந்த வகுப்புகள் நடத்தப்படும் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர். குழந்தைங்க அகைன் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இந்த கேஜி கிட்ஸ் இல்லாமல் ஸ்கூல் ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கொஞ்சம் அழதான் செய்வாங்க, அது யூஸ்வல் தான். ரெகுலர் கிளாஸஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கோம், அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோம். தங்கள் குழந்தைகள் நீண்ட காலமாக வீட்டிலேயே இருந்ததால் அவர்கள் மன ரீதியில் மாற்றங்களை சந்தித்துள்ளதாகவும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் பெற்றோர் தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுதுங்க, தனியாக இருக்கும், ஒரு பேச்சுக்கிறது கூட ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. ஸ்கூல் போகிறோன்னா ஒரு மாதமாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் ஸ்கூல் போகிறாங்க, நான் மட்டும் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வந்திருக்கேன், நான் ஜாலியாக ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. நூதன உத்திகளை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வது மட்டுமல்லாமல் மக்கள் பிரச்சினைகளிலும் வேட்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என வாக்காளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாகை நகராட்சி 32வது வார்டில் போட்டியிடும் ஜெயலட்சுமி தனது ஆதரவாளர்களுடன் வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் பேண்ட் வாத்தியம் முழங்க ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். மதுரை மாநகராட்சி 79வது வார்டில் போட்டியிடும் லட்சிகா ஸ்ரீ வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த பெண்ணிற்கு உதவி செய்து வாக்கு சேகரித்தார். கடலூர் உள்ளாட்சி நகரப்புற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீதி வீதியாக ஆதரவாளர்களுடன் ஊர்வலம் சென்று நடனமாடி வாக்கு சேகரித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு 30 மற்றும் 31வது வார்டுகளில் போட்டியிடும் பாண்டியன் வள்ளி தம்பதி வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என உறுதியளித்து வாக்கு சேகரித்தனர். தஞ்சை மாநகராட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு நகராட்சி 17வது வார்டில் போட்டியிடும் பாலாஜி தேநீர் கடைகளில் டீ போட்டு கொடுத்தும் பானிபூரி மசாலா தயார் செய்து கொடுத்தும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். கொடைக்கானலில் நடைபெறவுள்ள 59வது மலர் கண்காட்சிக்கான இறுதிக்கட்ட நடவு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 2019ஆம் ஆண்டு 58வது மலர் கண்காட்சி நடைபெற்றது. அதன் பின்னர் 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்றால் மலர் கண்காட்சி நடைபெறவில்லை. கொரோனா பரவல் குறைந்து வருவதால் இந்த ஆண்டு 59வது மலர் கண்காட்சி நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களுக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். இந்த நிலையில் மலர் கண்காட்சிக்கு லட்சக்கணக்கான பூக்கள் பூக்கும் வகையில் பிரையன் பூங்கா மற்றும் செட்டியார் பூங்காவில் ஏற்கனவே 2 கட்டங்களாக மலர் நாற்றுகள் நடப்பட்டு பராமரிப்பில் உள்ளன. தற்போது இறுதிக்கட்ட நடவு பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் 90 நாட்களில் பூத்து குலுங்கும் தன்மை கொண்ட வீரிய வகை மலர்களான ஆப்பிரிக்கன் மேரிகோல்ட், கேலண்டுல்லா ஃபேன்சி, பிளாக்ஸ், ஆக்ஸ்டர், ஜினியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மலர் நாற்றுகள் ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் பூக்கத் தொடங்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், பவுஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குறுகிய கால சாகுபடி பயிரான தர்பூசணியை சொட்டு நீர் பாசனம் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். தற்போது தர்பூசணி பழங்கள் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. இங்கு அறுவடை செய்யும் தர்பூசணி கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன. தற்போது ஒரு டன் தர்பூசணி 10,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை விலை போவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் வரும் நாட்களில் அறுவடை அதிகரிக்கும் எனவும் அதனால் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தனர். மாமல்லபுரம் கடற்கரையில் இருளர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள இருளர் சமூகத்தினர் மாசி மகத்தன்று மாமல்லபுரம் கடற்கரையில் ஒன்று சேர்வது வழக்கம். இவர்களது குலதெய்வமான கன்னியம்மன் ஆண்டுக்கு ஒருமுறை மாசி மகம் பௌர்ணமி அன்று கடற்கரையில் அருள் பாலித்து ஆசி வழங்குவதாக நம்புகின்றனர். இதனையொட்டி கடற்கரையில் தங்கி கன்னியம்மனுக்கு பூசைகளை நடத்துகின்றனர். எங்களை போல இதே மாதிரி இந்த இருளர் இன பழங்குடி மக்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இந்த மாமல்லபுரம் கடற்கரைக்கு இன்னைக்கு எல்லாம் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். இது வருஷமாக முன்னோருங்க காலத்திலிருந்து நாங்கள் வழிபட்டுன்னு வரோம். நேர்த்திக்கடன் எங்களுடைய குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன்களாகும். மேற்படி இது இதில் திருமண நிகழ்ச்சியும், காதணி விழா, இன்னும் பல நேர்த்திக்கடன்களும் எங்களுடைய பழங்குடி இருளர் இன மக்கள் ஆகி நாங்கள் கடல் தெய்வத்துக்கு நாங்கள் இந்த வழிபாட்டை செய்துன்னு வரோம்.
அதே சமயம் தங்களது இருளர் சமூகத்தினரிடையே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஜோடிகளுக்கு திருமண வைபவங்களும் அரங்கேறும். இதற்காக கடற்கரையில் இடம் பிடிக்க ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே வந்து ஆங்காங்கே திறந்த வெளிக்குடில்கள் அமைத்து குடும்பத்துடன் தங்கி சமைத்து உண்டு மகிழ்கின்றனர். என் பேர் மஞ்சு. நாங்கள் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிலேருந்து வரோம். நாங்கள் இங்கே வருஷம் மகத்துக்கு கண்டிப்பாக வருவோம். வருஷத்தில் ஒரு முறை வர்றது. இங்கே நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம், சாமி மாலை விடுவோம், பசங்களுக்கு காது குத்தி மொட்டை அடிப்போம், முடி எடுப்போம். இதெல்லாம் எங்கள் குலதெய்வத்துக்கு மூலமாக நாங்கள் இதை செய்கிறோம். வருஷம் இங்கே வருவோம். எங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் 7000 பேர் கிட்ட நாங்கள் இருக்கிறோம். இது வருஷம் நடக்கிறது. இரவில் நிச்சயம் செய்யப்பட்டு மேளதாளங்களுடன் பாரம்பரிய முறைப்படி திருமணங்கள் நடத்தப்பெற்றன. இந்த நிகழ்ச்சிகளை காண பல்வேறு ஊர்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் மாமல்லபுரம் வந்திருந்தனர். இதனால் மாமல்லபுரம் கடற்கரையே விழாக்கோலம் பூண்டது. நாங்கள் வருஷம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் பரம்பரையாக மாசி மகாலிபுரம் நாங்கள் வருவோம். கன்னியம்மன் எங்கள் குலதெய்வம். ஒரு குழந்தைக்கு காது குத்துறதோ இல்லை பேர் வைக்கிறதோ இல்லை மொட்டை அடிக்கிறதோ இல்லை புதுசாக குழந்தை பிறந்தாலோ அவங்களுக்கு மாசமாக இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி வருஷமாக எங்கள் குலதெய்வம் கன்னியம்மா கடலம்மாவை கூட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். அவங்கள மீறி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு பந்தற்காட்சி திருவிழா நடைபெற்றது. வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயில் சிவபெருமான் அகஸ்தியருக்கு திருமண கோலக்காட்சி அருளிய பழம்பெருமையுடைய ஸ்தலமாகும். இங்கு மாசிமக உற்சவம் ஜனவரி 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தை ஒட்டி இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ச நடனத்தில் புமணி விடங்கர் தியாகராஜரும் நடராஜரும் கோவில் பிரகாரத்தில் எழுந்தருளி பந்தற்காட்சி திருவிழா நடைபெற்றது. மாசி மகத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழா. வேளாண் கூட்டுறவு சங்கத்தினர் மீது புகார் கூறும் விவசாயிகள், மாவட்ட ஆட்சியரிடம் ஜவுளி வியாபாரிகள் கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஊத்தங்கரையில் உள்ள பாம்பாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் ஜெயசந்திர பானுரெட்டி தண்ணீர் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்தில் உள்ள பாம்பாறு அணை நீர்த்தேக்கத்திலிருந்து 2021-22ஆம் ஆண்டு பசலி 1429 ஆயக்கட்ட பாசன பகுதிகளுக்கு பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு அரசின் உத்தரவுப்படி தண்ணீரை ஆட்சியர் திறந்து வைத்தார். அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் தண்ணீருக்கு மலர் தூவி வரவேற்றனர். இதன் மூலம் ஊத்தங்கரை வட்டத்தில் 12 கிராமங்களில் 2501 ஏக்கரும், தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் 4 கிராமங்களில் உள்ள 1499 ஏக்கரும் என மொத்தம் 16 கிராமங்களில் 4000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறும் நோக்குடன் விவசாயிகள் செயல்பட வேண்டும் என ஆட்சியர் ஜெயசந்திர பானுரெட்டி கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் பிரச்சாரத்துக்காக விதிகளை மீறி போஸ்டர்கள் ஒட்ட அனுமதிக்கக்கூடாது எனவும், ஏற்கனவே ஒட்டப்பட்ட போஸ்டர்களை அகற்றும் செலவினை வேட்பாளர்களிடம் வசூலிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி 117வது வார்டில் தேர்தலில் பிரச்சாரத்துக்காக தான் ஒட்டிய போஸ்டர் மேல் திமுக வேட்பாளர் போஸ்டர் ஒட்டியிருப்பதாக அதிமுக வேட்பாளர் ஆறுமுகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு தேர்தல் என்ற பெயரில் நகரினை குப்பையாக்க அனுமதிக்கக்கூடாது என குறிப்பிட்டு போஸ்டர் ஒட்டுவதில் விதிகளை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதியப்படும் என எச்சரித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. யுனெஸ்கோவால் உலக புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்ட இக்கோவிலின் 9ஆம் நாள் விழாவான இன்று தேரில் வீதி உலா நடைபெற்றது.
கர்ப்பகிரகத்தில் உள்ள லிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மலர் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பெண் சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கும்மியடித்து சிவன் பாடல் பாடியும் வழிபாடு செய்தனர். மாசிமக திருவிழா தொடங்கப்பட்டு இன்றைய தினம் 9வது நாளாக திருத்தேரோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருத்தேரோட்டத்திற்கு அடுத்த நாளாக தீர்த்தவாரி நிகழ்வு என்பது நாளைய தினம் 10வது நாள் நிகழ்வாக நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக பல நூற்றாண்டுகள் நடைபெற்ற இந்த திருவிழாக்கள் நமது மரபையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வண்ணமாக இருப்பதால் இன்றைய தினம் இந்த கிராமத்து மக்கள் இந்த விழாவை மிகவும் மகிழ்வோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதேபோல அருகிலூர் திருமுழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயிலில் மாசிமக தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கோட்டூரில் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கியதில் 60 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக கிராம நிர்வாக அலுவலர் மீது விவசாயிகள் புகார் மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் தேவதானம் கிராமத்தில் கடந்த 2020 மற்றும் 21 ஆகிய ஆண்டுகளில் சுமார் 500 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெல்லுக்காக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. இது தொடர்பாக போலியான நபர்களை விவசாயிகளாக சேர்த்து கிராம நிர்வாக அலுவலர், மாரநகரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர், செயலர் மற்றும் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் என 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பதாக புகார் எழுந்தது. உண்மையான விவசாயிகளான தங்களுக்கு எந்தவித இழப்பீட்டுத் தொகையும் பெற முடியாமல் செய்த கூட்டுறவு கடன் சங்கத்தினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேவதானம் கிராம விவசாயிகள் மன்னார்குடி கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஈரோட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஜவுளி வணிக வளாகத்தில் கடைகள் ஒதுக்கி தருமாறு அதே பகுதியில் இருந்த வியாபாரிகள் மனு அளித்தனர். ஈரோட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜவுளி வணிக வளாகம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த ஜவுளி வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் அந்த பகுதியில் கடந்த 35 வருடத்திற்கும் மேலாக கடை வைத்திருக்கும் தங்களுக்கு வணிக வளாக கடைகள் ஏலத்திலிருந்து விலக்களித்து முன்னுரிமையின் அடிப்படையில் கடை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் சித்திரை திருவிழா, மாசி திருவிழா உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அங்கு திருவிழாக்கள் எளிமையாக நடைபெற்று வந்தன. தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முதலில் சுவாமி காசி விஸ்வநாதர் எழுந்தருளிய தேர் மற்றும் அம்மன் தேர்கள் வீதி உலா வந்தன. இந்த தேரோட்டத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்புதல் தேர்வு வினாத்தாள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் 2 தனியார் பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு பொறுப்பு முதன்மை கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழகத்தில் 10வது மற்றும் 12வது வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு நடைபெற்று வருகிறது. தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் முன்னதாக சமூக வலைதளங்களில் வெளியானது. இதையடுத்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் பொன்குமார் திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருட்செல்வத்தை பணி இடைநீக்கம் செய்தார். இதற்கிடையில் தேர்வு வினாத்தாள் வெளியானதாக கூறப்பட்ட 2 தனியார் பள்ளிகளுக்கும் சீல் வைக்கப்பட்டு வினாத்தாள் வெளியானது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் நாள்தோறும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கின்றன. இங்கு ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகள் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்து வந்தது. இதன் காரணமாக ஜோலார்பேட்டை இருப்பு பாதை காவல் நிலைய ஆய்வாளர் இளவரசி மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகளை அழைத்து ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது,
குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடாது, பயணிகளிடம் வற்புறுத்தி பணம் கேட்கக்கூடாது உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து அனுப்பினர். OTT தளத்தை வரவேற்கும் நடிகர், விதிமீறி ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் அகற்றம், வீட்டிற்குள் புகுந்து பூனை குட்டியை விழுங்கிய பாம்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். அரசு அளித்த தளர்வுகளால் தமிழகத்தில் திரையரங்குகள் 100% பார்வையாளர்களுடன் இயங்கி வருகிறது. தமிழகத்தில் 3வது கொரோனா அலை பரவல் எதிரொலியாக திரையரங்குகளில் 50% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இரவு நேர ஊரடங்கால் திரையரங்குகளில் இரவு நேர காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக வேண்டிய திரைப்படங்களின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு அளித்த தளர்வுகளால் திரையரங்குகளில் 100% பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் மக்கள் வருகை குறைவாகவே இருந்தது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 18ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தென்கடலோர மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருமணஞ்சேரி கிராமத்தில் கோகிலாம்பாள் சமேத உத்வாகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் சுவாமி அம்பிகையை கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்டதால் இத்தலம் திருமணஞ்சேரி என்று அழைக்கப்படுகிறது. திருமணமாகாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து சுவாமி அம்பாளை பூஜித்து வேண்டிக் கொண்டால் உடனே திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலில் மாசிமக பெருவிழா 200 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுகிறது. 9ஆம் நாள் திருவிழாவான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு கோகிலாம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்துடன் திருநடனம் புரிந்தவாறு வந்து தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து தேரினை திரளான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். இவ்விழாவினை தொடர்ந்து நாளை தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சீர்காழி அருகே அட்டைக்குளம் கிராமத்தில் விவசாயி வீட்டிற்குள் புகுந்து நல்ல பாம்பு பூனைக்குட்டியை விழுங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அட்டைக்குளம் கிராமத்தில் வசிப்பவர் விவசாயி வைத்தியநாதன். இவரது வீட்டில் உள்ள பூனையின் குட்டியை வீட்டிற்குள் புகுந்த நல்ல பாம்பு விழுங்கியது. பின்னர் பாம்பு எங்கும் செல்ல முடியாமல் வீட்டின் சமையல் அறையில் தஞ்சம் புகுந்ததால் பாத்திரங்கள் உருண்டன. சத்தம் கேட்டு விழித்த குடும்பத்தினர் பாம்பை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து பாம்பு பிடி வீரருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பாம்பை லாவகமாக பிடித்த பாம்பு பிடி வீரர் பாட்டிலில் அடைத்து வனப்பகுதியில் விடுவித்தார். திரையரங்குகளில் 100% பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நடிகர் விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியாகியுள்ள FIR திரைப்படத்தின் குழுவினர் கோவை திரையரங்கு ஒன்றிற்கு வந்திருந்தனர். தொடர்ந்து அங்குள்ள பார்வையாளர்களிடம் கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் விஷ்ணு விஷால் FIR படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். OTT தளங்களில் திரைப்படங்கள் வெளியிடப்படுவது நல்லதுதான் என்றாலும் திரையரங்கிற்கான வரவேற்பு என்றும் குறையாது என்று தெரிவித்தார். சினிமா மாறும் சார், அது ஒன்றும் பண்ண முடியாது. மாற்றம் என்றைக்குமே பெர்மனெண்ட். மாற்றம் நடக்கவே நடக்காது நம்ம நினச்சி உட்காந்துருந்தோம்னா தப்பு சார். வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட், அது என்றைக்குமே பர்மனெண்ட் தான். அது மாற்றம்ங்கிறது பர்மனெண்ட். ஸோ அதே மாதிரி இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நிறைய கஷ்டங்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் சினிமா மட்டும் இல்லை, நிறைய கூட்டம் வர இடங்கள் எல்லாருமே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாவுக்கு பை சான்ஸ் ஒரு ஆல்டர்னேட் கிடச்சிருக்கு OTTங்கிறது. இனிமேல் எப்படி ஆகிடும்னா சார், இது ஒரு ஸ்விக்கி மாதிரி தான் நான் யோசிக்கிறேன்.
வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாமா ஆர்டர் பண்ணி, இல்லை ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்லாமாங்கிற மாதிரி தான் சார் இது நடக்க போகுது. ஸ்விக்கி வந்ததுனால ரெஸ்டாரண்ட்டோட பிஸ்னஸ் கெட்டு போகல, அந்த மாதிரி தான் சினிமாவோட பிஸ்னஸ் கெட்டு போகாது அப்படின்னு நான் நம்புகிறேன். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 8வது வார்டில் உள்ள தெருக்களில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தனது தந்தை படம் மற்றும் சின்னத்துடன் ஸ்டிக்கர்களை ஒட்டியிருந்தார். தேர்தல் விதிமீறி ஒட்டப்பட்டிருந்த அந்த ஸ்டிக்கர்கள் அகற்றப்பட்டன. தொடர்ந்து தெருக்களில் ஒட்டப்பட்டிருந்த மற்ற பல்வேறு கட்சிகளின் போஸ்டர்களையும் தேர்தல் பணியாளர்கள் அகற்றினர். உசிலம்பட்டி அருகே நிகழ்ந்த பட்டாசு வெடிவிபத்தை அடுத்து தலைமறைவான வீட்டின் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நல்லிவீரன்பட்டியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் தனது வீட்டின் மாடியில் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு தயாரித்து வந்துள்ளார். நேற்று எதிர்பாராத விதமாக பட்டாசு வெடித்து விபத்து ஏற்பட்டதில் அஜித் என்பவர் உயிரிழந்தார். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். இதற்கிடையில் தலைமறைவாக இருந்த அந்த வீட்டின் உரிமையாளரான பிரவீனை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவரை பாதுகாப்பான இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.